ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கரண்டியால் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் அடுப்பில் தான் இன்றைக்கி செய்கிறோம் அந்த கிரேவியை. நல்லா தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க. தேவைப்பட்டால் பச்சை மிளகா போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம், அதனால் அதை போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி தீயை பார்த்து கொஞ்சம் அடுப்பு வேகமாக எரியும்போது நீங்கள் தீயை குறைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அடுப்பில் செய்யும்போது எப்பவுமே கொஞ்சம் நம்ம அடுப்பு கேஸில் செய்கிற மாரி வராது. அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் விறகு தீயை இழுத்து விட்டுக்கலாம். ஸ்லோவில் நல்லா வதக்குங்க. நல்லா சுருளாக வரணும். அது சிக்கனை போடுங்க. சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நான் அலசி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குறேன். அடியோடு நல்லா கிளறி வதக்குனா நல்லா அடி பிடிக்காது. நல்லா வதக்கணும். பாருங்கள், நான் எப்படி வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்தமாரி வதக்கணும். அடுப்பு தீ கொஞ்சம் குறைக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, அதனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் நல்லா அடியோடு கிளறணும். அடுப்பு தீயை நம்ம கூட குறைச்சி வச்சுக்கலாம், நம்ம ரொம்ப தீயிற மாரினா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கூட போடுறேன். நான் கொத்தமல்லி தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் குழம்பு தூள் போட போகிறேன். இப்போ எங்கள் வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் தான் அது. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் இந்த குழம்புத்தூள் காஞ்ச வெறும் மிளகாத்தூள் போடணுன்னா ஒரு 1.25 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த தூள் தான் போடுறோம். இப்போ அது முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த கறி எவ்வளோ அளவு உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் தீ ஒரே பதமாக தீயை வைங்க. ரொம்ப கூட்டி குறையெல்லாம் வேணாம். திட்டமாக வச்சுட்டு உப்பு போட்டு விடுங்க. நல்லா சுண்டினதுக்கப்புறம் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.